ஏசாயா 61:9 அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தராலே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியார் யார்? வேதம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தருடைய சந்ததி என்று எண்ணப்படும். வேதத்திலே முற்பிதாக்கள் கர்த்தரை சேவித்தார்கள், ஆனால் பிள்ளைகளோ கர்த்தரை சேவியாமல் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். நாமும் நம் சந்ததிகளும் அப்படி இருக்கக்கூடாது. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம் சந்ததி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுத்து கர்த்தருக்கென்று நாம் நிற்போம். Have a nice day. God bless you.